Good morning, students. Today you have learned inter-concept. Did you all reach the school in time today? அதாவது ஸ்கூலுக்கு கரெக்டான டயத்துக்கு ஓகேவா நீ வந்துடுவியா ரீச் ஆயிடுவியா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு டு யூ நோ த ரிலேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் மணி. உனக்கு டிஸ்டன்ஸ்னால் தூரம் ஓகேவா. டைம் அப்படின்னு எதை சொல்லுவான்? டைம்னா 15 minutes 5 minutes ஓகேவா. நெக்ஸ்ட் அண்ட் மணினா என்னது? ருபீஸ். இதுக்கெலாம் உள்ள டிஃப்ரென்ஸ் உனக்கு என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? ஓகே, இதை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? ஷால் வி டிஸ்கஸ் அபவுட் தட்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? ஆல்ரெடி ஸ்போக்கனில் கேட்டிருப்போம் எல்லாத்துலேயும். வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் கேட்போல. ஸோ அப்போ அது என்னது? நீ எங்கேருந்து வர்ற இப்படிதானே. வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், நீ எங்கேருந்து வர்ற. அப்போ அது எதை குறிக்கக்கூடியது? டிஸ்டன்ஸு இப்படிதானே. எத்தனை கிலோமீட்டர். அதில் இப்போ பாரு, பஸ்ஸில் வர்றோம் அப்படி சொன்னால் ஹவு மெனி ஆஃப் கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர், எவ்வளோ ருபீஸு ஓகேவா, எவ்வளோ நேரம் ஆகும். அப்போ இது மூணுமே இன்க்ளூடட் ஆகுதா? டிஸ்டன்ஸ் மீன்ஸ் கிலோமீட்டர், ஹவர்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் என்னது? டைம் மீன்ஸ் ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸு. மணி, ருபீஸ். ஸோ இது மூணுமே இன்டர் கான்செப்ட் மீன்ஸ் மூணுமே இன்க்ளூடட் ஆகுது அப்படி தானே. ஸோ வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்பான். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க? ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் பரமக்குடி, நான் பரமக்குடியிலேருந்து வர்றேன் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் வரும்? எத்தனை ஹவு மச் ஆஃப் கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு எவ்வளோ ருபீஸு. இப்போ நான் பஸ்ஸில் வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னா எவ்வளோ ருபீஸு ஓகேவா. எவ்வளோ நேரம் ஆகும். நீ இப்போ உன்னுடைய வீட்டிலேருந்து ஹவுஸுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்போமா. ஸோ அந்த நேரம், டைம் அதில் இன்க்ளூடட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு யுவர் ஹவுஸ் டு ஸ்கூல் ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ், ஹவு மச் ஆஃப் கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு என்ன கேட்பாங்க? ஹவு மெனி ருபீ, ஹவு மச் ஆஃப் ருபீஸ் ஓகேவா. ஸோ அப்போ டைமு, டிஸ்டன்ஸு, மணி இது எல்லாமே வருதா அதில் ஓகேவா. இதுதான் என்னது? இன்டர் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு ஹவு மச் மணி டிட் யூ ஸ்பெண்ட் ஃபார் ட்ராவல், நீ ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி செலவு பண்ணுற. நெக்ஸ்ட் ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் டிட் யூ ட்ராவல் டு ரீச் தி ஸ்கூல் டெய்லி, நீ டெய்லி ஸ்கூல் ரீச் ஆகணும் அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற. ஓகே, ஸோ இன்டர் கான்செப்ட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் மணி இன்க்ளூடட். இது மூணுமே. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினில் மூணுமே சேர்ந்து வருது அப்படின்னா அதுதான் என்னது? இன்டர் கான்செப்ட். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் ஆர் கிவன் பிலோ ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி. இப்போ இது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸு. என்ன டிஸ்டன்ஸ் கேட்குறா? சென்னை டு கன்னியாகுமரி. ஃப்ரம் சென்னை, ஃப்ரம்னா சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வர்றதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு இட் இஸ் டினோட்டட் பை கிலோமீட்டர். டிஸ்டன்ஸை எதான் டினோட் பண்ணுவோம்? கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் ஓகேவா. டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? கிலோமீட்டர். டைமுங்கிறது ஹவர்ஸ். பஸ் சார்ஜ் மணி. ஓகே, இப்போ சிட்டி டிஸ்டன்ஸ் மீன்ஸ் கிலோமீட்டர். சென்னையில் தானே புறப்படுது. அப்போ சென்னையில் 0 கிலோமீட்டர். சென்னை டு தாம்பரம், ஃபஸ்ட்டு இது என்னது? தாம்பரம் ஸ்டேஷன் ஓகேவா. இப்போ சென்னை டு தாம்பரம் 35 கிலோமீட்டர். தாம்பரம் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் ஃபார் திண்டிவனம் 128. சென்னை டு திண்டிவனம் 128 கிலோமீட்டர். திண்டிவனம் 128 கிலோமீட்டர் மீன்ஸ் இன்க்ளூடட் ஃபார் தாம்பரம். தாம்பரத்தை சேர்த்து தான் இங்கே என்னது? 128 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் விழுப்புரம் 172 கிலோமீட்டர். திருச்சி 332 கிலோமீட்டர். மதுரை 462 கிலோமீட்டர். விருதுநகர் 520 கிலோமீட்டர். திருநெல்வேலி 624 கிலோமீட்டர். கன்னியாகுமரி 707 கிலோமீட்டர். ஸோ சென்னை டு கன்னியாகுமரி 707 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். Okay, next very important of one word, 1 mile is equal to 1.610 kilometer.
இப்போ எக்ஸாம்பிளில் ஃப்ரம் வில்லேஜஸ்லேருந்து வர்றாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, 1 மைல் தூரம் நடந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே தமிழில் சொல்லும்போது 1 மைல் தூரம் நடந்தோம் அப்படின்னு. அப்போ 1 மைல் இஸ் ஈக்குவல் டு 1.610 கிலோமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு given the distance. Okay, next this table related some questions given for down this side. Okay, the table க்கு ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர் பண்ணோம். கம்ப்ளீட் தி ஃபாலோயிங். The first question, the distance between சென்னை to திண்டிவனம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சென்னையிலேருந்து திண்டிவனத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், திண்டிவனம் 128 கிலோமீட்டர். ஸோ 128 கிலோமீட்டர். The distance between Chennai to Tindivanam 128 kilometer. Second one, the distance between Chennai to விழுப்புரம். சென்னையிலிருந்து விழுப்புரம்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஃபஸ்ட்டு சென்னை டு திண்டிவனம் மீன்ஸ் 128 கிலோமீட்டர். சென்னை டு விழுப்புரம்க்கு நேரம் என்ன இருக்குது, 172 கிலோமீட்டர். ஓகே, தேர்ட் ஒன், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை டு ட்ரிச்சி. சென்னை எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு ஒன் 0 கிலோமீட்டர், ட்ரிச்சி 332 கிலோமீட்டர். அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 332 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ட்ரிச்சி டு மதுரை. ஸோ இவ்வளோ நேரம் சென்னை டு ட்ரிச்சி, சென்னை டு திண்டிவனம், சென்னை டு விழுப்புரம். இப்போ என்ன கொஸ்டின் இருக்காங்க, ட்ரிச்சி டு மதுரை, திருச்சியிலேருந்து மதுரைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்கா. ஸோ நமக்கு சென்னை டு ட்ரிச்சி 332 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் சென்னை டு மதுரை 462 கிலோமீட்டர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா திருச்சிக்கும் மதுரைக்கு உள்ள தூரம் எவ்வளவு. ஓகேவா, அப்போ மதுரை எவ்வளவு, 462. நெக்ஸ்ட் திருச்சி 332. இதை சப்ராக்ட் பண்ணால் தானே ஆன்சர் கிடையாது. 2 சப்ராக்டட் ஆஃப் 2 0. நெக்ஸ்ட் 3 சப்ராக்டட் ஆஃப் 6 சப்ராக்டட் ஆஃப் 3 3. 4 சப்ராக்டட் ஆஃப் 3 1. ஸோ திருச்சி டு மதுரை 130 கிலோமீட்டர். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் Trichy to Madurai 130 kilometer. Next, the distance between Madurai to Tirunelveli. Madurai 462 kilometer. Tirunelveli 624 kilometer. So, அப்போ மதுரை டு விருதுநகர் டு திருநெல்வேலி. அப்போ மதுரை டோட்டலாக சென்னை டு திருநெல்வேலி தான் 624. நமக்கு கேட்டுக்கிறது மதுரைக்கு திருநெல்வேலி. ஓகே, ரெண்டுக்கு பிட்வீன் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் எவ்வளவு. ஸோ அப்போ திருநெல்வேலி 624, திருநெல்வேலி 624, மதுரை 462. ஸோ சப்ராக்டட் 4 சப்ராக்டட் ஆஃப் 2 2. நெக்ஸ்ட்டு 2ல் 6 சப்ராக்ட் பண்ண முடியாது, பேரோ வாங்கினா 12, பேரோ கொடுத்தாச்சு 5. 12 சப்ராக்டட் ஆஃப் 6 6, 5 சப்ராக்டட் ஆஃப் 4 1. So Madurai to Tirunelveli how much kilometer, 162 kilometer. Next, the distance between Chennai to Kanyakumari. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி. இப்போ சென்னை 0 கிலோமீட்டர், கன்னியாகுமரி ரீச் ஆகும்போது அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 707 கிலோமீட்டர். ஸோ சென்னை டு கன்னியாகுமரி 707 கிலோமீட்டர். Next, the distance between Trichy to Kanyakumari. Trichy to Kanyakumari. Kanyakumari 707. Next, Trichy. Trichy to Kanyakumari 707. Okay. 707. Next, Trichy to Kanyakumari. Trichy 332. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட மேக்ஸிமம் 10 rupees கொடுத்தாச்சு.
ஓகேவா. டோட்டலாக ஒவ்வொரு நாள் இப்போ எக்ஸாம்பிள் ஒன் டே கிவன் ஃபார் 10 rupees. ஒரு நாளைக்கு உங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேவா. அப்போ டெய்லி 20 days கொடுத்துருக்காங்க. அப்போ 1 day is equal to 10 rupees. 20 daysனால் 20 into 10 200 rupees. ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் கொஸ்டின் என்ன கேட்குறான்னா ஃபஸ்ட்டு 10 days கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு? ஓகேவா. ஃபஸ்ட்டு 10 days. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 200 rupees டோட்டல், அந்த டோட்டலில் இருந்து தான் ஃபஸ்ட்டு 10 daysனால் 10 into 10 எவ்வளோ 100. அதை சப்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் ருபீஸ் எவ்வளோ? ஃபஸ்ட்டு 10 daysக்கு 100 rupees, நெக்ஸ்ட்டு 10 days 100 rupees, டோட்டல் 200 rupeesன்னு சொல்லுவோமா. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு நாள்லேருந்து லாஸ்ட் நாள் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இடையில உள்ள டிஸ்டன்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அந்த நம்பருக்கு நேர என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ டோட்டலில் இருந்து அதை சப்ராக்ட் பண்ணும். இப்போ 707 கன்னியாகுமரி. ஸோ என்ன நமக்கு கேட்டிருக்காங்க, ட்ரிச்சியிலேருந்து கன்னியாகுமரிக்கு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ்னால் டோட்டல்லேருந்து ட்ரிச்சியோட வேல்யூவை சப்ராக்ட் பண்ணலாமா. இப்போ 7 சப்ராக்டட் ஆஃப் 2 5, 0ல் 3 சப்ராக்ட் பண்ண முடியாது. பேரோ வாங்கினா 10, இது 6. இப்போ 10 சப்ராக்டட் ஆஃப் 3 7, 6 சப்ராக்டட் ஆஃப் 3 3. ஸோ கன்னியாகுமரி டு ட்ரிச்சி டு கன்னியாகுமரி 375 கிலோமீட்டர். 375 கிலோமீட்டர். ட்ரிச்சி டு கன்னியாகுமரி, ட்ரிச்சி 332. ஓகே. 375 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு the distance between திண்டிவனம் டு திருநெல்வேலி. திருநெல்வேலி 624, திண்டிவனம் 128. ஸோ 624, திண்டிவனம் 128. ஸோ பேரை வாங்கினா 14 1. ஸோ 14 சப்ராக்டட் ஆஃப் 8 6. நெக்ஸ்ட்டு பேரோ வாங்குகிறோம் 11 5. 11 சப்ராக்டட் ஆஃப் 2 9. 5 சப்ராக்டட் ஆஃப் 1 4. 496 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்னை டு மதுரை. சென்னையிலேருந்து மதுரை. ஓகேவா. ஸோ அப்போ சென்னை 0 கிலோமீட்டர். சென்னை டு மதுரை 462 கிலோமீட்டர். விச் இஸ் த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்? சென்னை டு திருச்சி, சென்னை டு மதுரை. இப்போ சென்னையிலேருந்து திருச்சி வர உள்ளது 332. நெக்ஸ்ட் சென்னை டு மதுரை வர உள்ளது 462. இதில் எது வந்து லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்? லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் ரொம்ப தூரம் போகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 462. 462 மீன்ஸ் மதுரை. ஸோ சென்னை டு மதுரை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? given the table, distance table, ask the questions. direct சென்னை டு எது வரைக்கும் இருக்காலோ அதுக்கு நேரம் என்ன நம்பர் இருக்கோ ரைட் பண்ணிடுவோம். அதே இது சென்னை கேட்காம இடையில பிட்வீன் இது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கேட்டால் கிரேட்டஸ்ட் நம்பர் சப்ராக்டட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பீடு ஃபார்முலா ரிலேட்டட் இந்த கான்செப்ட் டைம், டிஸ்டன்ஸ் அண்ட் மணி ரிலேட்டடாக உள்ளது. ஓகேவா. இப்போ ஸ்பீடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்பீடு மீன்ஸ் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர், டைம் ஹவர்ஸ், ஸ்பீடு. அண்ட் அனதர் ஒன் ஸ்பீடுங்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர். ஒரு 1 ஹவருக்கு எத்தனை கிலோமீட்டர். ஓகே. ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். Speed is equal to distance divided by time. Given only one formula, you create the another two formulas. Given ஒரே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படி தானே, இதை யூஸ் பண்ணி நீ யார் 2 ஃபார்முலா க்ரியேட் பண்ணாமல் இப்போ ஸ்பீடு கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் டைம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த டைம் ஆப்போசிட் சைட் போகும்போது இங்கே என்ன வேணும், டைம்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட். இப்போ டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா டைம், இந்த ஸ்பீடு ஆப்போசிட் சைடு மல்டிப்ளிகேஷனாக மாறுமா. அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட் டைம். ஓகே. நெக்ஸ்ட்டு
First question, if Sabari walked 5 hours at a speed of 5 km per hour, then how much distance did he cover? சபரி வந்து வாக் பண்ணுறான் 5 hours வாக் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ பெர் ஹவர் 1 ஹவருக்கு 5 கிலோமீட்டர் ஓகே. 5 கிலோமீட்டர் பெர் ஹார். ஸ்லாஸுங்கிறது என்னது? பெர் ஹார். இப்போ பெர் ஹார் மீன்ஸ் 1 ஹவருக்கு 5 கிலோமீட்டர் வாக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ கேட்டிருக்காங்க? 5 hours. அப்போ 5 × 5 25 கிலோமீட்டர். ஸோ இதை டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஹவு மச் டிஸ்டன்ஸ். என்ன கொஸ்டின் இருக்கா? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், எத்தனை கிலோமீட்டர் நடந்தேன் அப்படின்னு. இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடு 5 கிலோமீட்டர் டைம் 5 hours. 5 5s are 25 கிலோமீட்டர். ஓகே, டைரெக்டாகவே தெரியும் 1 hour is equal to 5 கிலோமீட்டர். இப்போ 5 hours 5 5s are 25 கிலோமீட்டர். ஸோ ரிலேட்டட் ஆஃப் எக்ஸசைஸ் 5.1 இப்போ ஸ்பீடு ஓகே 48 கிலோமீட்டர் டைம் 2 hours. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்பீட் இன்ட்டு டைம். மல்டிபிள் பண்ணலாமா? 48 2s are 1 2 is true. 48 2s are 48 into 2. 1 8 is 8, 2 8s are 16. Balance 1. 4 2s are 8. 8 plus 1 9. So therefore 96 kilometer. Okay. Next 35 kilometer per hour. Time 3 hours. Multiple பண்ணலாமா? 35 into 3. 3 5s are 15. Balance 1. Next 3 3s are 9. 9 plus 1 10. So 105 kilometer. Third one 30 kilometer per hour 5 hours. So 30 into 5. How many of 0? Only 1 0. So you put 0 for last digit. Next 3 5s are 15. 150 kilometer. Next 50 kilometer per hour 4 hours. 50 into 4 is equal to 0. 5 4s are 20 kilometers. 200 kilometer. Next 20 kilometer per hour 6 hours. 20 into 6. How many of 0? Only 1 0. You put last. 6 2s are 12. 120 kilometer. Okay. Next second question. Distance covered in 2 hours at a speed of 20 miles per hour. Okay, 2 hours means time, speed 20. என்ன கண்டுபிடிக்கணும்? distance. To find distance. So distance means speed into time. So 20 into 2. 20 miles. ஓகேவா? 20 miles per hour. So next 1 mile is equal to 1 mile is equal to already you have learned 1 mile is equal to 1.610 kilometer. 1.610 kilometer. So 20 miles means into 20. How many of 0? 2 0. Next 1 2 is 2. 6 2s are 12. Balance 1. 1 2 is 2. 2 plus 1 3. How many digit? 1 2 3. 3 digit. Put to the point. 32.2. Okay, 32.2 kilometer. So 32.2. Next 32.2 into 2. 2 2s are 4. 2 2s are 4. 3 2s are 6. So 64.4 kilometer.